ப்ரோ ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு. கொஞ்ச நாள் என்கிட்ட பேசுறீங்களா? ஒரே டிப்ரெஷனா இருந்துச்சு கைஸ். ஒரு மாதிரி ஏதோ ஒரு 4 செவத்துக்குள்ள போட்டு அடைச்சி வச்ச மாதிரி. லிட்ரலி ஐ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஒன்லி. அது மாதிரி இருந்தது. சரி என்னடா பண்ணலான்னு யூடியூப் பக்கம் போனால் யூடியூப்பில் ஒரு 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 மேட்ரு எனக்கு சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணலான்னு போனேன். நம்ம மட்டும் ட்ரை பண்ணால் அது நல்லா இருக்காது. அதையே ஒரு வீடியோவாக எடுத்து ஒரு 10 பேர் சேர்த்து டிப்ரெஷன்லேருந்து வாங்க, ஏன் தயங்குறீங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து டிப்ரெஷன்லேருந்து வெளில வருவோம் கைஸ். நிறைய வீடியோஸ் இருக்கு கைஸ், பட் அதுக்கெல்லாம் நம்மள்ட்ட டைம் இல்லை பாருங்க. The only thing between you and the life you want to live is your mindset. We all are sick of knowing all our big dreams and goals, but we do know how we are gonna reach them. Every time we think about them, we feel like we are wasting our potential and everything seems impossible to achieve. We gotta think about taking one step every day instead of considering our dream as the mountain we are supposed to climb. Break your dream into small goals and think about the step you are gonna put the very next moment. Might be someday you put 3 steps instead of just taking one step. And what matters the most is that you moved forward, even though just a little bit. These steps add up. And sooner you will start seeing the top of the mountain a little bit more clearer than it was before. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி வந்து ஒரு கோலை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர, அதனால நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஃபியரையோ இல்லை ஃபெயிலியர் ஆகிடுவோமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஒரு ஃபீல் பண்ணி ஒரு பயந்துட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு படியாக ஏறுங்க, எடுத்த உடனே காலை கொண்டு போய் அங்கே வைப்பேன்னு வைக்காதீங்க. Just give me under a minute and I'll delete your fear of rejection. Pay attention. Rejection isn't failure, it's proof you had the courage to try. It's not the opposite of success, it's the price you pay to become a better version of yourself. You don't get chosen without first getting overlooked. Every no brings you one step closer to a yes. You get rejected, you readjust, you rise. That's not rejection, that's redirection towards something better. You need to get this. Fear stands for false evidence appearing real. Stop being afraid of something that's not happened yet. If rejection scares you, staying stuck should terrify you. You've never gotten better when things were easy, because comfort never changed anyone. But the courage to show up, that's where transformation starts. யாருமே இல்லாத ஒரு பிளேஸுக்கு போகிறீங்க, சுற்றி ஒருத்தருமே இல்லை, ஃபுல் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போது ஒரு செம்மையாக இருட்டிட்டு வருது, ஒரு மழை வரப்போகுது. அப்போ நீங்கள் அந்த அங்கே தனியாக மாட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். அங்கேயே உட்காந்து அழுவும் கூடாது, திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி நான் அந்த பக்கமே போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது ஒரு ப்ரிகாஷனாக கொடையோ ஒரு ரெயின் கோட்டோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம். ஃபெயிலியர் இஸ் a stepping stone of success guys. So that is what he is also trying to say. Hey, you scared of rejection? Don't be, because today under a minute I'm going to make that fear. Stop it. ஐயா, நீங்கள் ஒரு என்னங்க ஆல்ரெடி பயத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்கிறீங்க, என்னங்க இதெல்லாம் புரியல எனக்கு. ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க ஹார்ட் பேஷண்ட் தெரிஞ்சு காதுக்குள்ளே ஸ்பீக்கர் வச்சு கத்துவீங்களா நீங்கள்? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே கைஸ். மனநிலைமை உங்களுக்கு புரியாமல் இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்களேங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி இந்த வீடியோஸ் பார்க்குறதோ இல்லை யார்கிட்டயாவது பேசுகிறதோ, எவ்ரி ஒன் ஹாவ் தேர் ஓன் கம்ஃபர்டபுள். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஐ ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் ஒரு ஹார்ட் வந்து உழுக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்குது, ஐ ஹாவ் எனி டிப்ரெஷன் ஆர் சம்திங் லைக் தட், என்ன பண்ணுவேன் அப்படின்னா நேராக போகணும், ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகணும். சேரையும் ஒரு பில்லோவையும் எடுத்துக்கிட்டு மாடி பக்கமாக போனீங்க அப்படின்னா, மாடியில் அழகாக அதை போட்டுட்டு அக்கடான்னு படுத்துடணும் கைஸ். படுத்துட்டிங்கன்னா
ஒரு மாதிரி பிளிஸ்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி ஓ மை காட். அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஆல்கஹால் என்னடா அடிக்ஷனு, இந்த அடிக்ஷனுக்கு வாங்க. இந்த அடிக்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஒருத்தராலையும் உங்களால் அதுலேருந்து வெளில கொண்டு வர முடியாது. ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்துக்கு ஐம் கேரண்டி. என்னன்னா, ஒரு சேரை போட்டு அதில் தலைவாணியை போட்டு அழகாக படுத்துட்டு சும்மா அந்த க்ளவுட்ஸ் மூவ் ஆகுறதையும் பேட்ஸ் வந்து, அதாவது மடையான் இருக்குது எஸ்பெஷலி, இதெல்லாம் எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock ஈவினிங் 6 PM காலையில் வந்து ஒரு 6 AM வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் இதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த டைம் தான் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மடையான் கூட்டம் கூட்டமாக போகும். அப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இட்ஸ் 12 o'clock இருந்தாலும் 1 o'clock நைட்டு 1 o'clock இருந்தாலும் அந்த மேலே நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டாட்டாக ஒயிட் கலரில் போகிற மாதிரி இருக்கும் எட்டிலேருந்து. அப்படியே கிட்டக்கு வர வர பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூட்டமாக ஒரு வி ஷேப் தான் நம்மளுக்கு படத்துலலாம் காமிச்சிருக்காங்க. பட் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஷேப்பில் போகுங்க. அது வந்து அது நிறைய விஷயம் நம்மளுக்கு புரியும். லைக் எப்படி சொல்கிறது, 2-3 மடையாக வந்து ஒன்றா தான் போயிட்டுருக்கோம். நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். இது ரெண்டும் கடைசி வரைக்கும் ஒன்றா போதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் 2 பிரிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது அந்த மடையான தேடாது. நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு கம்பெனி வேணும் அதுக்கு, அவ்வளோதானே தவிர அதே மடையாக தான் வேணும் அப்படின்னு அது தேடிட்டு இருக்காது. நாங்க இனிமே அண்ணன் தம்பியா வாழ்ந்துக்கிறோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. கைண்ட் ஆஃப் ஒரு பைத்தியத்திட்ட சிக்கிட்டோமே அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க. தட்ஸ் நாட் ஆக்சுவலி ட்ரூ. ஸோ மொட்டை மாடி இஸ் அ அன்பெய்ட் தெரப்பி கைஸ். அதுக்கு நான் மாடிக்கு போனேன்னா ஒரு 2-3 hours அது ஆகும். சப்போஸ் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா 9:30க்கு வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்க வந்து என்னை கூப்பிடுவாங்க. சப்போஸ் நான் எந்திச்சு வரலன்னா அவங்க மேலே வந்து என்னை எழுப்பிடுவாங்க. நான் தூங்கிட்டு இருப்பேன் கைஸ். அந்த அளவுக்கு ஒரு சாந்தியான ஒரு விஷயந்தான் அது. See you guys in another video. Until then, வீடியோஸை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் guys. ரொம்ப